அண்ணே பத்திரிக்கை 300 அடிக்க கொடுத்துருக்கேன், திங்கலாம் வந்துருமாமாண்ணே. சரியா, வந்தோடனே மதுரைக்கு போயிட்டு எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாம் வச்சுட்டு வந்துடலாம் பத்திரிக்கை. சரியா? சரி மாமா. வாங்க மாமா. மாமா வாங்க, தண்ணி சாப்பிடுங்க. இல்லையா பரவாயில்லையா? என்ன மாமா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க திடீர்னு? இப்பதான் பத்திரிக்கை பத்தி பேசிட்டு இருந்தோம் மாமா. ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுங்க மாமா. பாப்பா திடீர்னு கல்யாணம் வேணாங்கிறப்பா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்னப்பா பண்றது, நம்ம வீட்டுல எல்லாருமே பேசி பார்த்தோம், பிடிவாதமா நிக்கிறா கல்யாணமே வேண்டான்ட்டு. அவ விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. இல்ல அவங்க சம்மந்தம் இல்லாமல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் கரெக்டு தான், நான் எதுவும் சொல்லலை. இல்லை இப்போ வந்து சொல்கிறதா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருக்கோம், 6-7 மாதம் ஆச்சு. சரி இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டோம். எனக்கு ஒன்றும் வயசு 22 23 இல்லை, 30 ஆச்சு. அதனால தான் சொல்கிறோம். சம்மதத்தோட தான் பேசணும்ப்பா. இப்போ திடீர்னு வந்து கல்யாணமே வேண்டாங்கிறா. அது கரெக்டு தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஆசையில் அமைச்சிருந்தோம்ல, நாங்கள் ஆசையை வளர்த்துட்ருக்குறோம். அதுதான் கஷ்டமாக இருக்குது. உங்கள் சைடு நீங்கள் பார்க்குறீங்க, எங்கள் சைடுன்னு யார் பாப்பா? மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல.